எல்லாருக்கும் வணக்கங்க. காலங்காத்தால காய் பறிக்கிறதுக்கு போகிறது தனி சுகந்தாங்க. அப்படியே பூரா பனி தண்ணியில் பறவைங்க சத்தம் பூரா அங்கே வருங்க கேட்டுகிட்டே இருக்குதுங்க. எங்கெங்கே உட்காந்துட்டு ஒரே சத்தம். அதுக்குள்ளே நம்ம ரசிச்சுட்டே போய் காய் எடுக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. பனி தண்ணி பூரா நிற்கிது. காடு பூரா பாருங்க கள்ளிப்பூட்டாந்தலை இதில் பூத்து நிற்கிதுங்க. அதில் தேன் பூச்சிகள்லாம் தேன் எடுக்க ஆரம்பிச்சிடுதுங்க. இந்த காடு ஊராமே கள்ளிப்பூட்டாந்தெல்லாம் நிறைஞ்சு போச்சுங்க. இதை பார்க்குறதே தனி அழகு தானுங்க. காய்கறி பார்க்குறதுமே காலங்காத்தால் பார்க்குறது தான் அப்படி ஒரு மனசு சந்தோஷமாக இருக்குங்க. அதுலேயும் பொறிச்சு எடுக்கிறது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஒரு காலையில் இந்த தோட்டத்துக்குள்ளே வந்து இதையெல்லாம் ரசிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்குங்க 2 கன்று பத்தாதுங்க. பாருங்கள் என்ன அழகுன்னு பாருங்க. நம்ம என்னதான் செயற்கையான விஷயங்களை ரசித்தாலுமே இந்த இயற்கையான விஷயங்களை ரசிக்கிறதுல இருக்கக்கூடிய அந்த மன நிறைவு எதுலேயும் வராதுங்க. இயற்கை உருவாக்கி வச்சிருக்கிற அற்புதங்க இது எல்லாமே. கொடி அவரைக்காய்க்கு முன்னாடி செடி அவரை செடி இருக்கும். எப்படி அழகாக வெள்ளைன்னு பூத்து நிற்கிது. அப்படியே அழகாக இருக்குது. நம்மளுக்கு கொடியவரை வர்றதுக்கு இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கு பிடிச்சிக்குது வருங்குது. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு செடி அவரைக்காய் வந்திருக்கோம். கொடியவரையெல்லாம் இன்னும் பனி வேஞ்சாதான் நல்லா ஊரவரைக்கெல்லாம் காய்க்கி. இங்கே பாருக்கு பக்கத்தில் ஒரே ஒரு முள்ளிங்க மட்டும் முந்திட்டு வந்துட்டேன். அடுத்ததெல்லாம் இங்கே இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருக்கு எத்த சொட்டு முள்ளிங்கின்னு. இன்னைக்கு தம்பி சாம்பார் கேட்டாங்க. அப்போ அடுத்தடுத்து முள்ளங்கிக்கெல்லாம் ரெடியாக இருக்குது. ஒரே முட்டை விதை போட்டு விட்டோம்னா ஒரே முட்டை காய் வந்து அவங்களுக்கு மிசின்னு போயிடுது சாப்பிட்றதுக்கு. அதனால் அளவளவாக விதை போட்டு விட்டுக்கிறதுங்க. ஒரு 10-15 விதை இல்லாட்டா 15-20 விதையாட்டா போட்டு விட்டோம்னா கரெக்டாக அடுத்தடுத்து தான் பிடுங்கிறதுக்கு ரெடியாக கீரைகளை விதைக்கி விட்ருக்குறேன். முளைக்கீரைகள்லாங்க இங்கே சேப்பு கீரையும் ரெடி ஆகிட்டுக்குது. இன்னொரு இடத்துல சேப்பு கீரை இருக்குது, அதை எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்க இந்த முள்ளங்கிகளை அடுத்ததாக பிடுங்கலாம். இங்கே எப்படி நீட்டிட்டு 10 நாள் போயிட்டா முள்ளங்கி பாருங்க இதெல்லாம் அப்படியே மேலே வந்துட்டு இருக்குது. 10 நாள் போனால் போதும் எல்லாம் மேலே வருது பாருங்க. அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இதெல்லாம் அப்படியே வரிசையாக பிடிங்கல ஒன்று மேலே வர அவ்வளோவா போட்டு விட்டுக்கிறதுலேன்னு முத்தி போகுதுங்களே. அப்புறம் பூ வந்துடுது. நம்ம கடைக்கு தேவைக்கும் வீட்டுக்கு தேவைக்கும் அளவாக போட்டுக்க வேண்டியது. எப்பவும் முள்ளங்கி சாம்பார் அடிக்கடி வச்சுட்டே இருக்குல்ல, போதுங்கிற அளவுக்கு. முள்ளங்கி துவையிலும் பண்ணிக்குள்ள பூரா காய்க சொரை சிறகவரை புடலஞ்செடிங்க பீக்கஞ்செடி எல்லாம் இந்த வாட்டி பொரியல் தட்டை எல்லாம் போட்டு நல்லா படந்து வர்றக்கு ஆரம்பிச்சிடுது வருங்க. அதுலேயும் இங்கே வெள்ளரி செடி வருங்க. வெள்ளரி செடி இந்த வாட்டி பந்தலே தீரல, கீழே இருந்தால் தீர்ந்தது. ஏதோ ஒன்று வந்து தின்னு ஓட்டு போயிடுதுங்க, பெருக்கானு முயலுகோ இதெல்லாம். அதனால் இந்த வாட்டி கவுறு கட்டி மேலே ஏற்றி விட்றோம் பாருங்க. வெள்ளரி பிஞ்சும் கூட பிடிச்சிருந்தது. இங்கே பார்த்தங்களே இது பாருங்க பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு. அந்த பக்கம் வெள்ளரி பூத்து நிற்கிது பாருங்க. இந்த பக்கம் அப்படியே சொரச்செடி எல்லாம் பந்தலில் மேலே ஏறுதுங்க. இந்த பக்கம் பூரா சிறகவரை அப்படியே அந்த திராட்சை கொடி இதெல்லாம் மூலிகை பூரா நம்ம பொதிகை தோட்டத்தோட மூலிகை வனங்க. இதுக்குள்ளே ப்ரஷ் கட்டுறதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. பூரா கையில் கொத்துறதோட சரிங்க. இதுக்குள்ளே ப்ரஷ் கட்டுறக்குன்னு கொண்டு வந்து அடித்தார், அவ்வளோதான் டைவர்ஸே பண்ணி போடுது. என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்க. இலப்பரண்டை, சதுரப்பரண்டை, அப்புறம் இது என்னங்க இங்கு பழம், அதுக்கு பேர் என்னங்க, பூலாம்பழம். இங்கு பழம்னு சொல்லி இங்கு பழமே வந்துடுதுங்க. அப்படியே திராட்சையுமே நம்மளுக்கு எல்லாம் வந்துருச்சுங்க. பக்கமாக இன்னும் பழுக்கல, பக்கமாக பிஞ்சுகள்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பக்கம் நிறைய பிஞ்சுகள்லாம் இருக்குது வரும். கொத்தா அப்படியே பிடிக்கிறக்க ஆரம்பிச்சிடுச்சு திராட்சைகளாம். அப்புறம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி, அப்புறம் செடி பசலைங்க, செடி பசலைங்க,
திருநீற்று பச்சிலையும்பாங்க, நாங்கள் திண்ணீர் பத்திரின்னு சொல்லுவோம் இதைய. சதுர பிரண்டைங்க, உருட்டு பிரண்டை ரெண்டுமே இருக்குது. எப்படி தளைஞ்சிக்குதுன்னு பாருங்க. இதையும் அறுத்தெடுக்கணும். இப்போது எங்கள் புதிய தோட்டத்தோட புது வரவுங்க இது தவணை செடி. பக்கத்துலேயே வருங்க மருகு. இது சாமிக்கு பூமாலையில் வச்சு கட்டினா நல்ல மணமாக இருக்குது. அப்புறம் நாற்றெல்லாம் விட்டு வச்சுக்கிறேன் பாருங்க, எடுத்து வைக்கிறதுக்கு. தக்காளி நாற்று, அகத்திப்பூ நாற்று நிறைய விதை போட்டேன், கொஞ்சம் தான் முளைச்சிக்குது. இங்கே இது என்ன செடிக்க? ரோஸ்மேரி. ரோஸ்மேரி ஒரு செடி வாங்கிட்டு வந்து அப்படியே கிள்ளி கிள்ளி நட்டு விட்ருக்குறேன். இது தளைஞ்சு வருமா என்னன்னு தெரியல, சரி பார்க்கலான்ட்டுங்க. இது ரோஸ்மேரி நல்ல மணங்க. அப்புறம் புதினா, இங்கே கற்பூரவல்லிங்க. புதினா பச்சை பசேன்னு வந்துருச்சு. பசேன்னு வந்துருச்சுங்களா. கீழால் அறுத்துட்டோம்னா தான் நல்லா வருங்க. அப்புறம் ஒவ்வொரு முறையும் உனக்கு பிடிச்சமான பூன்னு சொல்லுவீங்களா? ஆமாங்க, அது நல்லா விரிஞ்சுக்குது வருங்க. இது கிள்ளிக்கிட்டா செடியிலேருந்து அழகா இருக்கு. டேலியா பூ மாதிரி அழகா இருக்கு. கிள்ளுல பார்க்குறேன். கிள்ளினா அரை மணி நேரத்தில் அது காஞ்சி போயிடு, தூக்கி வீசிட்டு போயிடுவேன். செடியிலேருந்து இன்னொரு 10 நாளைக்காவது அழகா இருக்குமில்ல. அப்பக்கோ செடி வருங்க. அப்பக்கோவை பக்கத்துலேயே தூதுவளைங்க. அந்த பக்கம் இருக்குது, இங்கேயும் தூதுவளை. கருந்துளசி தூதுவளைங்க. இன்னைக்கு பிரண்டை எடுக்கிற ஐடியாவிலேயே வரலிங்க. பார்த்தா பிரண்டை எப்படி தளைஞ்சு நிற்கிறத பார்த்ததுமே இன்னைக்கு எடுத்துகிட்டு போய் சட்னி போட்டுருவோம். அப்படியே எடுத்துடலாம். பூரா நீ அலையில் பூரா பறந்து போயிட்டுருக்கு பாருங்க. அப்படியே ஃபுல்லாக ஏரியாவே ரம்பி போச்சுங்க. தலை பிடுங்கி நட்டு வச்சு பூராத்தி தலை வச்சு. நார் வந்ததுன்னா முத்துன இதில் எடுத்தோம்னா நார் வருங்க. பிஞ்சாக இருந்தால் உரிக்கும் கூட வேண்டியதில்லை. சும்மா பிச்சு போட்டு 2 பக்கம் இழுத்தோம்னா அந்த நார் வரதையும் மட்டும் எடுத்துகிட்டு போட்டுக்கலாங்க. முத்தி எடுத்துன்னா பூரா நாராக இருக்குங்க. நாக்கு பூரா நம்மன்னு ஒரு செமையே வந்துட மாட்டேங்குதுங்க. நான் ஒரு கட்டுக்களவாக எடுத்துட்டு இன்னைக்கு தேவையான அளவுக்கு. அதே எத்தனை வந்திருக்குதுன்னு வருங்க. இப்போவே நாக்கில் எச்சில் ஊறுது. வந்தாச்சு. கோல்டன் சீத்தா வேற வான்னு கூப்பிட்டுக்குது. எத்தச்சோடு ஆயிடுதுன்னு வருங்க. அப்படியே மின்னுது சும்மா தகன்னு. அதே என்னமோ அந்த சீத்தாப்பழமெல்லாம் களிப்பூச்சி நிறைய வந்துருச்சு. கோல்டன் சீத்தா 4 வளம் கிடச்சிருச்சுங்க. புதிய தோட்டத்துலேங்க குயிலுகள்லாம் கொண்டு வந்து போட்டு விதைகளை போட்டு தானாக முளைச்ச மரம்ங்க சந்தன மரம். இப்போ அந்த சந்தன மரம் பெருசாகி காய் காய்ச்சி பழம் கூட வந்தாச்சு பாருங்க. இதெல்லாம் குயிலுக்கு கொண்டு வந்து போடுறது. ஆமாம், குயிலுக்கு ரொம்ப விருப்பமான பழம் இது. இனி இதெல்லாம் பக்கம் நாவல் பழம் மாதிரியே இருக்குதுங்க. ஆமாம், அழகாக இருக்குது. இதை அப்படியே என்ன அழகு வருது. இது அப்படியே எல்லா பக்கம் கொண்டு போய் போட்டு விட்டுச்சுன்னா இந்த ஏரியாவே சந்தன மரங்கள் அதிகம் வர சந்தன நாத்துக்கு முளைக்குது. நம்மளும் வெட்டி விட்டுறோம். ஆமாம், ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காந்து சந்தன பாத்தங்களை போட்டு விதை வந்துருக்கு பாரு. எவ்வளோ பழம் பாரு. இதுக்கு தான் பறவைக்கு வேணுங்கிறது. பண்ண வேண்டியது என்னன்னா, பறவை உட்கார்றதுக்கு ஒரே ஒரு மரம் வைக்கணும். ஆமாம், அப்படி உட்கார இலைப்பாரி போறதுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா அப்புறம் அது பல்கி பெருகி பெரிய காட்டை உருவாக்கிது. இயற்கை அப்படிதான் காடு உருவாக்குது. நாம் ஒன்றும் பெரிய சிரமப்பட வேண்டியதில்லை. பாரம் தாங்காம எப்படி சாஞ்சு கிடக்குறான்னு பாருங்க. இது என்ன காயின்னு பாருங்க. அப்படியே வெயிட்டு தாங்காம அப்படியே சாஞ்சு போச்சுங்க. 5-6 காய்க்கு மேலே இருக்குது. வெள்ளைப்பாவக்காய் இந்த தடி தான் திருப்தியாக வந்திருக்குதுங்க. ஒரு 10 வாட்டியாட்டம் வெள்ளைப்பாக்காய் விதை போட்டு முளைக்கவே இல்லைங்க. இந்த வாட்டி தான் நம்மளுக்கு நல்லா முளைச்சி. இங்கே பாருங்க, அங்கே கீழே ஒரு காய் இருக்குது. இங்கே நுழைஞ்சிட்டு இருக்குது பாரு. எங்கே? இங்கே முன்னாலேயே. ஆமாங்க, இது சொத்தைன்னா பாதி சொத்தையாக இருக்குதுங்க. இந்த ஒன்று மட்டும்தான் சொத்தை. எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாங்க. இதுக்குள்ளே இருக்குது. பாருந்தாங்க சாஞ்சே போச்சு. இதை பறிச்சிடலாங்களா? விளையேன்னு இருக்குது.
அழகாக இருக்கு. அடுத்தடுத்த பிஞ்சுகள்லாம் ரெடியாக இருக்குது வரிசை கட்டி. பச்சை பாவக்காயெல்லாம் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. இப்போ தான் இங்கே ஒரு காய் இதுக்குள்ளே வருங்க. எல்லாம் சரல் அடிச்சு விடங்காட்டிக்கு நல்லா படந்துருச்சுங்க. இன்னொரு காய் வருங்க. கையே பிடிக்க மாட்டேங்குது. அவ்வளோதான். செல்விமா இந்த வேர்க்கடி பாரு எங்கே அப்படியே ஆடா இங்கே ஒரு காய் இருக்குது. சத்தச்சோடு இருக்குதுன்னு வருங்க. ஒளிஞ்சிருக்குது. கீழே இருந்த காட்டிக்கு தெரியல. இதை கவனிக்கலையே. இதுதான் வெயில் இடாத இடத்துல இன்னும் வெள்ளையாக இருக்குது. எத்தனை பாவக்காய் வந்துருக்குதுன்னு வருது. 10 பாவக்காய் இதுலேயே கிடச்சிக்குங்க. அந்த செடியிலையும் இருக்குது. இன்னைக்கு ஒரே பாவக்காய் வேட்டை தான். அடுத்த கட்டாப்புக்கு இந்த செடியில் நிறைய பிஞ்சு வச்சுருக்குதுங்க. கொடி கிடி கட் பண்ணிடாத. கொடியெல்லாம் கட் பண்ண மாட்டேன் பாருங்க. இதில் இந்த வாட்டி ஒரு காய் தான். அடுத்த வாட்டி இதில் நிறைய காய் பிஞ்சு வருது. நிறைய பிஞ்சு விட்டுருச்சுருக்கு பிடிச்சிருக்குது. நிறைய பூவும் எடுத்து. ஆமாங்க பூ பிஞ்சு. செல்விமா ஏன் இங்கே வந்து பாரு. அழகு அப்படியே வேட திராட்சை கொத்தி மாதிரி வருங்க. ஆமாம் சிகப்பா அப்படியே அழகு அழகு. அழகா இருக்குது. பாலப்பழம் இது நம்ம சாப்பிட்லாங்களே. நம்ம சாப்பிடலாமான்னு தெரியாது. ஆனால் பறவை சாப்பிட்டுதே. ஆமாம் பழமெல்லாம் அழகாத்தான் இருக்குதுங்க. மரத்து மேலே ஏறக்க ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் மரம் அதோட பறவைக்கு சாப்பிட்டு. ஆமாம் இதை இங்கே கீழே போட்டுச்சுன்னா கீழே பாரு செடிக்கு வருங்க. அப்படியே குடிக்க விடாம விட்டோம்னா அவ்வளோதான். மொத்த மரங்களையெல்லாம் முடிச்சு போடு. செடி கொடியிலையெல்லாம் எவ்வளோ அழகு பாரு. விதையும் போடலைக்கு தண்ணி பூத்துல அதுவா முளைச்சது. இது சேப்புக்கீரை எத்தத்தை சோட்டை இலைன்னு வருங்க. தண்டு வருங்க. ஒரு தண்டோன்னு இது இப்படியே இங்கே இருக்கிற 4 இதை போட்டுதாலே ஒரு இலை தாட்டலாம் வர மாட்டேங்குது. எப்படி சேப்புக்கீரை வந்திருக்குதுங்க. இது தன்னை போல முளைச்ச செடிங்க. அறுக்க தளைஞ்சிட்டே இருக்குங்க. ஆஹா அழகு அழகு. கெட்டே கிளத எத்தான கீரை வந்துக்குதுன்னு வருங்க. அப்படியே வாழையில போட்டு சோறுங்களா மாட்டா இருக்குது. அத்தை பெரிய இலையே வந்துக்குதுங்க. இந்த மஞ்சக்காட்டுக்குள்ளதான் இந்த ஓரமாக இங்கேயே தன்னை போல முளைச்சது களை வெட்டாமல் அப்படியே விட்டுட்டேங்களே. அப்படி காட்டுக்கீரைக்கெல்லாம் இதுக்குள்ளே இருந்ததுங்களோ. அதையெல்லாம் 2-3 தாட்டி எல்லாம் பிடிக்கி போட்டு போகும்போதுங்கிற அளவுக்கு கடைஞ்சி போட்டு அப்புறம் இப்போல்லாம் பிடிக்கி விட்டு களை வெட்டி விட்டோம். மணி 8:30 ஆகி போச்சுங்க. நீ எல்லாம் அறுவடையும் முடிச்சுட்டேன். நீ கொண்டு போய் பிரண்டி துவையல் பண்ணிவிட்டு கீரை பொரியல் பண்ணிவிட்டு இட்லி சுட்டு போட்டு அப்புறம் மத்தியானத்துக்கு இதையவே வச்சு சாப்பாடு வச்சோன்னா வேலை முடிஞ்சுதுங்க. பசி பிடிக்க ஆரம்பிச்சிடுது. வேறுங்க என்னென்னலாம் எடுத்துக்கிறேன்னு. இதில் பீக்கங்காயும் கூட இருக்குது. சரி பாய்ங்க. அறுவடை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.